ஆடி அமாவாசை திருவிழாவை ஒட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் மேற்கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் பக்தர்கள் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அதிக அளவில் தரிசனம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து சொல்லுங்கள். மோகன், விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமாலயம் கோயில். இந்த கோயில் ஒவ்வொரு வருடமும் ஆடி அமாவாசை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த திருவிழாவிற்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். அதே போன்று இந்த வருடத்திற்கான ஆடி அமாவாசை திருவிழா இன்று துவங்கியுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து அதிகாலை முதலே குவிந்து மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது நேற்று இரவு முதலே தானியப்பாறை அடிவார பகுதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். பக்தரின் வருகை அதிகமாக இருந்த காரணமாக காலை 5 மணிக்கே பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். இந்த நிலையில் பக்தர்கள் தடை செய்யப்பட்ட மற்றும் எளிதில் தீர்ப்பற்றக்கூடிய பொருட்கள் கொண்டு செல்கின்றனர் என பக்தர்களிடம் உடைமைகளை வனத்துறையினர் சோதனை செய்த பின்னரே பக்தர்கள் மலையேறி செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். பக்தர்களுக்கு 12 மணி வரை மட்டுமே மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் இரவில் கோயில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது எனவும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசை திருவிழாவையொட்டி தற்காலிக பேருந்து நிலையம், இருசக்கர வாகனம் மற்றும் வெளியூரிலிருந்து வரக்கூடிய 4 சக்கர வாகனம் நிறுத்துவதற்கு வாகன நிறுத்தங்களும் பக்தர்கள் வசதிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் நடந்து செல்லும் மலைப்பாதையில் 10 இடங்களில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தன்னார்வலர்கள் மூலமாக 6 இடங்களில் பக்தர்கள் குடிநீர் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மலைப்பாதையில் மருத்துவ குழுவினர் 24 மணி நேரமும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மலைப்பாதையில் உள்ள நீர்வளப் பகுதியில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தானிப்பாறை அடிவார பகுதியில் மருத்துவ குழுவினர் மற்றும் பக்தர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு செல்ல தயார் நிலை ஆம்புலன்ஸ் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து தானிப்பாறை அடிவார பகுதிக்கு 100க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்ட காவல்துறையினர், பேரிடர் மேலாண்மை மீட்பு படையினர், வனத்துறையினர், தீயணைப்புத் துறையினர், நக்சல் தடுப்பு பிரிவினர் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். ஆடி அமாவாசை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்த பக்தர்கள் அடிவார பகுதியில் உள்ள தோப்புகளில் தங்கி ஆடி பலியிட்டு மொட்டை எடுத்த நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். ஆடி அமாவாசை திருவிழா முன்பு சதுரகிரி சுந்தரமாலிங்க சுவாமிக்கு விடிய 4 கால பூஜைகள் என்பது நடைபெற்றது. மதியம் 12 மணி வரைக்கும் 21 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற உள்ளது. மோகன், ஆடி அமாவாசை திருவிழாவை ஒட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், அடிப்படை வசதிகள் குறித்தான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயலானி.